கனமழை பெய்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் மாநில பேரிடர் குழு முகாம் 4 இடங்களில் முகாமிட்டுள்ள நிலையில் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலை. கூடலூர் அருகே கனமழை காரணமாக மாயார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பாடந்துறையில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் இயல்பு நிலை பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 34 சென்டிமீட்டர் மழை பதிவு. அப்பர் பவானியில் 21 சென்டிமீட்டரும் தேவாலாவில் 15 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருப்பதாக தகவல். தமிழகத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. நாளை கனமழையும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 40,497 கன அடியாக அதிகரிப்பு. கபினியில் 40,000 கன அடி நீரும் கிருஷ்ணராஜ சாகரில் இருந்து 497 கன அடி நீரும் வெளியேற்றம். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு காரணமாக பரிசல் இயக்க 2வது நாளாக தடை. கனமழையால் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையின் நீர்வரத்து 18,120 கன அடியாக அதிகரிப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. பொள்ளாச்சி ஆழியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்வு. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்வு. அணைக்கு வரும் நீரின் அளவு 20,092 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 16,000 கன அடியிலிருந்து 20,910 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 47 அடியை நெருங்கும் நிலையில் 1000 கன அடி நீர் வெளியேற்றம். நிலமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருகிற 31 வரை நீதிமன்ற காவல். நீதிமன்ற உத்தரவை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் தன் மீது வழக்கு போடப்பட்டுள்ளதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தகவல். அரசியல் பழிவாங்கும் வழக்கு நீதிமன்றத்தில் சந்திப்போம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் நிலமோசடி வழக்கில் தொடர்புடைய காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கைது. வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரியும் போது வழக்கு தொடர்பாக முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார். டெல்லியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்தார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்வுக்கு எதிரான மசோதா ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் திடீர் சந்திப்பு. ஆன்லைன் மூலம் மதுபானங்களை விற்பனை செய்ய திட்டமில்லை. டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு உள்பட முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை மீண்டும் காவலில் எடுக்க திட்டம்.
சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்ய முடிவு. கள்ளக்குறிச்சியில் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் உள்பட 7 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கள்ளச்சாராய சம்பவத்தை தடுக்க தவறியதாக டிஐஜி நடவடிக்கை. மதுரை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளரின் தீண்டாமையை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக மேற்கொண்ட போராட்டம் வாபஸ். குழு அமைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததால் பணிக்கு திரும்பிய தூய்மை பணியாளர்கள். கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகள் விலை உயர்வு. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கும் கேரட் 100 ரூபாய்க்கும் விற்பனை. சர்தார் 2 படப்பிடிப்பில் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை உயிரிழப்பு. 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு திடீர் டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ள நிலையில் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோர திட்டம். ஓமன் அருகே கடலில் எண்ணெய் டேங்கர் கப்பல் கவிழ்ந்து விபத்து. கப்பலில் பணியாற்றிய 13 இந்தியர்கள் உள்பட 16 பேர் மாயம். T20 இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்க வாய்ப்பு. புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் விருப்பத்தின் பேரில் அறிவிக்கப்படலாம் என தகவல். சென்னையில் ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலையால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 55,360 ரூபாய்க்கு விற்பனை. இயக்குனர் வெற்றிமாறனின் விடுதலை 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களை வெளியிட்டது படக்குழு. நடிகர் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிகை மஞ்சு வாரியர் நடித்திருக்கும் போஸ்டர் வெளியானது. இந்தியன் 2 படத்தில் 11 நிமிட காட்சிகள் குறைப்பு. எதிர்மறை விமர்சனங்கள்தான் காரணம் என தகவல்.